Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு 15 நாள் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கக்கூடிய ஒரு டேஸ்டான வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதை இப்படி ரஃபா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஒரு 1/4 கப் அளவு தண்ணியில ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கலருக்காக தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் விட்டு செஞ்சோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 8 பல்லு பூண்டை கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷமாக நான் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. அதோட பச்சை வாசனையும் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கு. நம்மளுக்கு தொக்கு எல்லாமே நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு அல்வா பதத்துக்கு சுருண்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு தொக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை